வணக்கம். கேரளா லாட்ரி கெஸ்ஸிங். நம்ம 11/6/2024 ஸ்ரீ சக்தி ட்ரா 419வது குழுக்கள் தான் நண்பா இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க நண்பா இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்த்துடலாம். நண்பா ஸ்ரீ சக்தி அடிச்சதில் இங்கே பாருங்கள் 255 நண்பா டபுள்ஸில். அதுக்கடுத்து பாருங்கள் 665 நண்பா. ஸோ இங்கே 5 டபுள்ஸு, இங்கே 6 டபுள்ஸ் நண்பா. நமக்கு அதே மாதிரி இந்த இடத்துக்கு 7. ஸோ இங்கே டபுள் 8 வந்ததுனால நமக்கு இங்கே டபுள் 7 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. இந்த போர்டுக்கு நமக்கு டபுள் 7 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ அதே மாதிரி பாருங்க நண்பா, ஸ்ரீ சக்தி 5 5 6 நண்பா. இங்கேயும் பாருங்க நண்பா, 5 5 6. ஸோ இங்கேயும் பாருங்க நண்பா, 5க்கு 6. பாருங்க 5 5 இங்கே 6 நண்பா. ஸோ இதே கணக்கு பிரகாரம் பாருங்க, நமக்கு 5 அடிக்கும்போது எல்லாமே 6ன்னு வந்திருக்கு நண்பா. ஸோ இப்போ நாளைக்கு நமக்கு ஸ்ரீ சக்தி போன வாரம் 66 அடிச்சதில் அதுக்கடுத்து 6 யாருமே எடுக்காதனால நமக்கு இந்த போர்டுக்கு நண்பா, சி போர்டுக்கு ஒரு 6 வரணும் நண்பா. ஸோ ஒரு 6 வர நமக்கு கன்ஃபார்மாக இருக்கு நண்பா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 255க்கும் 5 வச்சுருக்கு நண்பா. 665லேயும் ஒரு 5 இருக்கு நண்பா. ஸோ இங்கே 5 5 6ன்னா நமக்கு இந்த இடத்துக்கு ஒரு 5 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. அது டபுள் 5ஆக இருக்கலாம் அல்லது டபுள் 7ஆக இருக்கலாம் நண்பா. ஸோ உங்கள் கணக்கில் எது ஒத்து வருதுன்னு பாருங்கள். என் கணக்குக்கு 776ன்னு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. 776 556ன்னு ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ நமக்கு இந்த இடத்துக்கு ஒரு 6 வச்சாங்கன்னா 556 நண்பா. அதே மாதிரி இங்கே டபுள் 5 வச்சாங்கன்னா இங்கேயும் 556 நண்பா. ஸோ இங்கே 565, இங்கே 562 இந்த கணக்கு வரும் நண்பா. உங்கள் கணக்கில் எது வருதுன்னு பாருங்க நண்பா. டபுள் 5க்கும் டபுள் 7க்கும் வாய்ப்பு இருக்கு நண்பா. சி போர்டு என் கணக்கு பிரகாரம் கண்டிப்பாக 6 வரணும் நண்பா. அது எப்படி சொல்கிறேன்னு பார்க்கலாம் நண்பா. இங்கே பாருங்க, இங்கே 7 இங்கே 8. ஸோ 7 8 இங்கே ஒரு 6 வச்சோன்னா 786ன்னு வரும் நண்பா. ஸோ அதே மாதிரி இந்த கணக்கு பிரகாரம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 9 வச்சா 7 8 9ன்னு வரலாம் நண்பா. ஸோ ஏ போர்டுக்கு 9 வந்தால் 7 8 9ன்னு வரலாம் நண்பா. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 7 6 9 9ன்னா ஒரு 1 916ன்னு இங்கே 1 வர வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்க நண்பா. எதனால் சொல்கிறேன்னா பாருங்க, 1 அடுத்தது 3 அடுத்தது 3 அதுக்கு அடுத்தது 1 நண்பா. ஸோ அந்த கணக்கு பிரகாரமே இங்கே 1 இங்கே 3 இங்கே 8 நண்பா. ஸோ இங்கே ஒரு 1 வரும் வாய்ப்பு இருக்கு நண்பா. இன்றைக்கே 3 வர வேண்டியது 3க்கு 8 வந்துருச்சு நண்பா. ஸோ அதனால் இந்த இடத்துக்கு ஒரு 1 6 வரலாம் நண்பா. ஸோ உங்கள் கணக்கில் ஒத்து வருதான்னு பாருங்கள். பாருங்க, 3 3 1 நண்பா.
அதே மாதிரி இங்கே பாருங்கள் 8 8 6 நண்பா. ஸோ நமக்கு இங்கே வந்தது என்னன்னா 886ன்னு வந்திருக்கணும். பட் 889ன்னு வச்சுருக்கேன் நண்பா. அந்த 6 பார்த்தோம்னா நாளைக்கு நமக்கு இங்கே வர வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸோ இங்கேயும் 133ன்னு வர வேண்டியது 138ன்னு வந்துருக்கு நண்பா. இப்போ இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா அதுக்கடுத்து நமக்கு இங்கே ஒரு 1 வரணும் நண்பா. 1 வந்துச்சுன்னாக்கா பிசிக்கு நமக்கு 16ன்னு வரணும் நண்பா. ஸோ 16ன்னு வரணும். இங்கேயும் ஒரு 6 வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. எப்படின்னாக்கா இந்த கிராஸ் பாருங்கள் 7 8 9, அதே மாதிரி 7 8 6, சாரி 7 8 6, 7 8 6ன்னு வரலாம் நண்பா. நமக்கு ஏ போர்டுக்கு கீழே வந்து பாருங்கள் 8 7 9. அப்போ 6 தான் நண்பா நமக்கு பேலன்ஸாக இருக்குது. அந்த 6 ஏ போர்டுக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. அப்படி வந்தாக்கா 601 1 வரலாம் 9ன்னு வரலாம் நண்பா. ஸோ 616ன்னு வரலாம் நண்பா. நண்பா இங்கே பாருங்க காரூன்யா அடித்தது 949. ஸோ அதே இந்த வாரம் அப்படியே 910 நண்பா. ஸோ 910ன்னா இந்த 915 910ன்னு வச்சுருக்காங்க நண்பா. அதே மாதிரி இங்கே பாருங்க அக்ஷயா அக்ஷயா 952 நண்பா. இந்த 952 இங்கே பாருங்க திருப்பி ஏசியில் 74ன்னு பவரில் வச்சுருக்காங்க நண்பா. பவரில் வச்சுருக்கனால இந்த 3 இங்கே வந்ததுனால நடுபோர்டுக்கு இங்கே 3 வந்ததுனால இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த 8 நமக்கு இங்கே டபுள்ஸில் வந்திருக்கு நண்பா. ஸோ இது நமக்கு இங்கே டபுள்ஸில் வந்திருக்கு. வின் வின்னு பாருங்கள் 495க்கு 889ன்னு வச்சுருக்காங்க நண்பா. ஸோ இந்த 4 இங்கே வரவும் இந்த 9 இங்கே வந்திருக்கு நண்பா. மீதி இதில் இந்த 5 இருக்கு நண்பா. ஸோ ஒரு 5யும் இருக்குது. இந்த டபுள் 6க்கு யாருமே 6 எடுக்காததுனால 6க்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது நண்பா. நமக்கு 6ன்னு வந்தால் 7 8 6ன்னு இந்த 786ன்னு நமக்கு சி போர்ட்லேயே அதிகமான வாய்ப்பு இருக்கு நண்பா 6. ஸோ உங்களுக்கு கணக்கில் ஏ போர்டு வந்தாலும் ஏ போர்டு ட்ரை பண்ணுங்க நண்பா. என் கணக்குக்கு சி போர்டு 6 கன்ஃபார்மாக இருக்குது. உங்கள் கணக்குக்கு இதே மாதிரி 786ன்னு உங்களுக்கு இங்கே வந்துச்சுன்னா கூட ஏ போர்டு வந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. என் கணக்குக்கு ஒரு 5 6 கன்ஃபார்மாக இருக்கும் நண்பா. கேட்டால் 556ன்னே வர வாய்ப்பு இருக்குது நண்பா. நான் நோட் பண்ணிக்கோங்க 556 வர அதிகமான வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ 3 வந்தது இங்கே 8 வந்திருக்கு நண்பா. இந்த பேலன்ஸ் 8 டபுள்ஸில் இந்த டபுள்ஸில் இந்த டபுள் 8ன்னே கூட வச்சுக்குவோம். இப்படி வந்தால் கூட நமக்கு இந்த 57ன்றதும் இருக்கு நண்பா. ஸோ 7 இங்கே வந்துருச்சு 8 இங்கே வந்துருச்சு நண்பா. இப்படி இருந்து நண்பா இங்கே இருந்து நமக்கு இங்கேருந்து இப்படி நண்பா 875. ஸோ 8 இங்கே இருக்கு நண்பா. 7 இங்கே இருக்குது. அந்த பேலன்ஸ் 5 கூட வர வாய்ப்பு இருக்கு நண்பா. அது இந்த போர்ட்லேயும் வரலாம் அல்லது இந்த போர்ட்லேயும் வரலாம். ஸோ உங்கள் கணக்கில் எங்கே வருதுன்னு பாருங்கள் நண்பா. ஒரு 5க்கும் நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. 6க்கு கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸோ உங்கள் கணக்கில் எது ஒத்து வருதுன்னு பாருங்கள்.
வாங்க நண்பா, மந்த்லி சார்ட்டு இயர்லி சார்ட் நண்பா. இங்கே பாருங்கள் 76 74 நண்பா. ஸோ இங்கே 74 76ன்னு கணக்குக்கு இங்கே பாருங்கள் 75 71 நண்பா. ஸோ அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் 73 70 நண்பா. ஸோ 70 பாருங்கள் 71 74 75 76 73 74 75 70 71 76 நண்பா. நமக்கு இப்போ வர வேண்டிய நம்பர் 72ன்னு வரணும் நண்பா. ஸோ உங்கள் கணக்கில் இப்போ ஒத்து வருதா பாருங்கள், 72ன்னு வரணும் நண்பா. இந்த 72ன்னு வந்தால் நமக்கு ஏபியில் தான் நண்பா வரணும். 72 78 சாரி 77 76 இருக்குது, 72 77ன்ற கணக்குக்கு இங்கே வரணும் நண்பா. ஸோ அப்படி வந்தால் 727ன்னு கூட வரலாம் நண்பா. டபுள்ஸாக இருந்தால் உங்கள் கணக்கில் ஒத்து வருதா பாருங்கள். ன்னு வரலாம் நண்பா. நம்ம இங்கே பாருங்க, இந்த 138. ஸோ இந்த 138க்கு இந்த 138ன்னு இங்கே மேட்ச் பண்ணுறான்பா. அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த கணக்குக்கு நமக்கு இங்கே 495 நண்பா. ஸோ இங்கே 4 இங்கே 9 சீபோர்டு ஒரு 5 வந்துச்சுன்னா இந்த 495ங்கிறது இது கம்ப்ளீட் ஆகும் நண்பா. ஸோ இதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஸோ இயர்லி சார்ட் பார்த்தலாம் நண்பா. நம்ம இயர்லி சார்ட்டில் பாருங்க, போன வருஷத்துக்கு முதல் வருஷம் 417, போன வருஷம் பாருங்க 517. ஸோ இந்த இடத்துக்கு நமக்கு 617ன்னு கூட வர வாய்ப்பு இருக்கு நண்பா. 417 517 617ன்னு வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஸோ வந்தால் மட்டும் எடுத்து போடுங்க நண்பா. இதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் நண்பா. உங்கள் கணக்கில் ஒத்து வருதான்னு பாருங்கள். இல்லையா, இந்த 17 17ன்னு நிறுத்தி இருக்கிறதுனால இந்த 17ங்கிறது நமக்கு இப்படி உள்ளே கூட வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ உள்ளே வர விட நமக்கு இது ஸ்ட்ரெயிட்லேயே வந்தாக்கா நமக்கு இந்த மாதத்தோட சார்ட் பிரகாரம் 1 3 8ன்னு வந்திருக்கு நண்பா பி போர்டில். அதுக்கடுத்து கீழே பார்த்தோம்னாக்கா நமக்கு 1ன்னு வரணும். இப்போ 1 3 8. ஸோ இதுக்கு கீழே நமக்கு 1ன்னு வரணும். அதே கணக்கு பிரகாரமே இந்த 1 இங்கே நின்றுச்சுன்னா நமக்கு அந்த கணக்கு வரணும்பா. இல்லையா இப்படி திரும்பி வரலாம். ஸோ 17 17 இருக்கிறது நமக்கு ஏபிக்கு 71ன்னு வரலாம்பா. ஸோ உங்கள் கணக்கில் ஒத்து வரதான்னு பாருங்கள். அந்த மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கப்பா. அதெல்லாம் மேட்ச் பண்ணி தரணும்பா. நண்பா 3 டிஜிட்டுக்கு 776 916 727 685 556 616 586 628 நண்பா. ஸோ உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் ஒத்து வர நம்பரை மட்டும் இதில் வந்து எடுத்துக்கோங்க நண்பா. நண்பா 3 டிஜிட்டுக்கு 76 56 16 27 86 68 85 நண்பா. ஸோ இதில் உங்கள் கணக்கில் ஒத்து வர நம்பர் மட்டுமே எடுத்துக்கோங்க. பார்த்து அளவோட ப்ளே பண்ணுங்க நண்பா. இந்த நம்பருங்களுக்கு உங்களுக்கு பவர் வந்தாலும் பவரில் கூட வச்சுக்கோங்க நண்பா. ஸோ நன்றி, வணக்கம்.